ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதை அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது, அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது
வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ராத்திரி ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அதை தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சத்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போது லக்னம் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா மார்கழி மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ராசிநாதனே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான குரோதி வருஷம்
மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் பார்க்குறோம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அதாவது மாத கிரகத்தில் ஒருவர். அவர் பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கார். அதாவது 8ஆம் இடத்துல தனுசு மாதம்ன்றதுனால 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைவிடத்திலிருந்து, அதாவது ரெண்டல் இன்கமில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர மறைவு இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் புத பகவான் இருக்கார். 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் 7ஆம் இடம்ன்றது அந்த விருச்சிக ராசி அந்த அளவு ஏற்றத்தை புதனுக்கு கொடுக்காது. அதனால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் சிறு சிறு தடங்கள் வரும். அதற்கு பிறகு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம், அதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, படிப்புக்குன்னு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், நண்பர்கள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலேயானால் குருவின் பார்வையில், அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. டாக்டரினுடைய அறிவுரைப்படி நடக்கிறதும் ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், அதாவது 9 10 அதிபதினு சொல்லக்கூடிய தர்ம கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சி, அவரே 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்ப சனி நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானத்தில் பொது காரியங்களுக்கு இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க. பொது காரியம்னா கோவிலுக்கு, அது தவிர நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். பெரிய ஏற்றம். ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலே இருக்கார் குரு பகவான். இதன் மூலியமாக பார்த்தோன்னா மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு 1/1/2025 அப்போ போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல சனியோட சேர்க்கையில் இருக்கார். அது ஒரு நல்ல ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு சனி ஒரு பெரிய யோகர். ஏன்னா ஒரு திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் ராசிநாதனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும். பால் வியாபாரம், அதை தவிர இந்த பால் பதனிடுதல், அந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்கிறவா, அதாவது பாலை திரிச்சு விற்கிறதுன்னு சொல்லக்கூடியது, இந்த பன்னீர், அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நெய், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்துல அதாவது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவரே 6ஆம் அதிபதின்றதுனால தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க. கடன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் சினி ஸ்டார்ஸ், ஹீரோயின்ஸு, சின்னத்திரை, பெரிய திரை, நடிகர், நடிகைகள், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் நடிகைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அது தவிர அந்த இதில் சின்னத்திரையில் இருக்கக்கூடிய சண்டை பயிற்சி நிபுணர், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை பெரிய ஏற்றத்தை காணும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லைட்டு, டைமண்ட் கட்டிங், அதை தவிர சர்ஜரியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி, இதெல்லாம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சில செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் இது இந்த மாதம் மொத்தமே ஆண்டாளினுடைய மாதம், அதாவது திருப்பாவை 30 பாசுரங்களும் பாடக்கூடிய மாதம். அதனால் ரங்கநாதரையும் ஆண்டாளையும் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் 9ஆம் இடம் அப்படிங்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது பேரு புகழ், இது எல்லாமே நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிதானத்தோடு செஞ்சாலே பெரிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்க. உங்களுக்கு தேவையானது அனைத்துமே தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அது கிடைக்காம ரொம்ப வெக்ஸாகி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய அமைப்பு, தேடி வரக்கூடிய பாவம். ஸோ தேடி தன்னால் ஒரு நல்ல காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் தன்னால் தேடி வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. இது அலைச்சல் அப்படின்னு பார்க்காம இது நம்ம செஞ்சாதான் நமக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 கூடைய புதனும் 5 கூடைய புதனும் 7ஆம் இடத்துல இருக்கார். பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டு, பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல வருமானம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் பார்ட்னர்கிட்ட கணக்கு வழக்கு இது எல்லாமே பார்த்து இருந்துக்கங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம், நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான். ஆனாலும் சனி உங்களுக்கு புதனை பார்க்குது. சனி 9ஆம் அதிபதி, அதே மாதிரி 10ஆம் அதிபதியாக இருக்காரு. அவர் பாதகத்தையும் செய்வார். ஸோ அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க, அலட்சியப்படாதீங்க. அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே. ஏன்னா நிறைய அமௌண்ட் வரும்போதோ அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் அலையும் போதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் பார்ட்னரை நம்பினாலும் ஆனால் என்ன வரவு செலவு அப்படிங்கிறத அந்த வார இறுதியிலையோ மாத இறுதியிலையோ அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா ஏமாற்றங்களுக்கு ஆளாவீங்க. அதனால மன உளைச்சல் வரும். இதெல்லாம் தேவையில்லாது தவிர்க்கலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆனால் இன்கம் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். 6 கூடைய சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு என்னென்னா நல்ல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உயர் அதிகாரிகளால் அல்லது தலைமையிடத்தினால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். அதாவது ஒரு சீட்டாவது மாறி உட்காரக்கூடிய, அதாவது உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக உழைப்பு போட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த விஷயமெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ரிஷப ராசியில் தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் நீங்கள் புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம். அது இல்லாமல் உங்களுக்கு புதன் 5ஆம் அதிபதி. மனசை காயப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. அவங்க எல்லாத்தையுமே தூரமாக ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம தூரமாக ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் மனசுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் பண்ணுறது வீட்டில் தெரிஞ்சு போகிறது, அப்புறம் பேரண்ட்ஸ் அதுக்கு சம்மதித்து மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு சொல்லுவோம்னா, மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறது இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சொல்லலைன்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டம். 4 கூடையவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத அதாவது எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகும். 4 சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல மனநிலை இல்லை அப்படின்னா வண்டியில் போகிறத ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெட்ரு. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். 4 வந்து அஷ்டமத்தில் இருக்காது. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ செலவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. அதனால மருத்துவ செலவுகள் இருக்குது. சின்ன பிரச்சனைனாலே உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான ஒரு உறவு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. படிப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஞாபகத்திறன், நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடியவங்க, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது நல்ல மாதம் தான். நல்ல வளர்ச்சி நீங்கள் வந்து எதிர்பார்த்த ரேங்க் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி படித்து முடித்தோன்னே உங்களுக்கு கேம்பஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒரு பெரிய விருது, பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதம் தான் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கோ இது வந்து சூப்பரான மாதம்தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது 4 சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. அதே மாதிரி 11ல் ராகு இருக்குது. தொட்டது எல்லாமே சக்ஸஸ்ஸு. இன்கம் பல வகையில் இருந்து வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்களுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 சூரியன் 10ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறதுனால பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வேறு லெவலில் போக போகுது. ஆனால் உங்களோட மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்போது கரெக்டாக வீட்டில் சண்டை வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பணம், உறவு இதை ரெண்டையும் பிரித்து பார்த்து பழகிக்கணும். இனிமேல் அதாவது இந்த சனியோடைய தாக்கம் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கதா போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டைம், அதுக்கு ஒரு டைம் அப்படி நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் சண்டை போடு, இந்த டைம் நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு வழி கிடையாது. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு. ஆனால் தொழிலுக்கும் பிஸ்னஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம், திக்பலம் பெற்றிருக்கக்கூடியது. அதுவும் 6 வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா 11ல் சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனுங்க. இது வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் பணத்தை அள்ள முடியும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க, இது கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் நல்ல வருமானம் வரக்கூடியது, நல்ல லாபம் வரக்கூடியது. இந்த ஒரு மாதம் நல்ல கூடுதலாக முயற்சி போட்டிங்கன்னா அப்படின்னா நல்ல வருமானத்தை அள்ளிடலாம். லாபம்ங்கிறது வந்து கொஞ்ச நஞ்ச லாபம் இல்லை, பெரிய லாபத்தையே நீங்கள் பார்க்க முடியுங்க. 7 புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7 புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி மனைவி மூலிமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலிமாவோ அல்லது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமாவோ நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதம் தான். கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல், கடன் ரீதியாக இருந்த பிரச்சனை
பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மாதம் சால்வ் ஆகும். இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டிங்க அப்படின்னா உங்களோட கடனை வந்து வாழ்நாளில் இது அடைச்சிட முடியும். உங்களுக்கு வாழ்நாளில் கடனே வாங்க தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வருது. கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து என்னென்னா கூடுதலான முயற்சி போடணுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறிடும். 9 கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. இவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருந்த காதல் வந்து சுமூகமாக முடிவுக்கு வரும். மனசுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து உறுதியாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக வந்துடும். வீட்டில் இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடைக்காம இருந்தால் கூட மேரேஜுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அது கிடச்சிரும். காதலில் சக்ஸஸ்ஸு. ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறது. ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ்னா இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான சோர்ஸ் இந்த மாதத்தில் வந்துடும். அதுக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடைபெற்றும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் கிடைக்கும். வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 11ல் இருந்து சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 2 கூடையவர் குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ராகு வந்து லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் சுமூகமாக போகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, பார்ட்னர், நீங்கள் தொழில் மூலிமா பார்ட்னர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுசரணையாக பேசுங்க. ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் வந்து இனம் புரியா கவலைகள் இருக்கும். இனம் புரியாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த பறி கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் இன்கம்மை ஈட்டக்கூடியது, வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இது இருக்கனால அது எல்லாமே தவிர்த்துருங்க, தள்ளி வச்சுருங்க. அப்புறமேல் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கலாம், அப்புறமேலு டிப்ரெஷன் ஆகிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். 4 கூடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, படிப்பில் வேறு லெவல், படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக எப்படி இருந்தாலும் சரி, இனி இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் படிக்கக்கூடியது, நல்ல எப்போவுமே படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, ஷார்ப் மைண்டாக இருக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, நல்ல மார்க் வாங்குறது, இது எல்லாமே இருக்கும். உயர்கல்வியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. 6 கூடையவர் வந்து 10ல் திக்பலம் பெறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி வேலை கிடைக்கிறது, வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது, வேறு வெளிநாட்டிலையோ அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். 7.5 சனி அப்படிங்கும்போது ஒரு 7.5 வருஷமும் கஷ்டத்தையே கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டார். ஆனால் பெரிய லெவலில் இந்த மாதம் மாற்றம் இருக்குது. நீங்கள் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. வீட்டு நபர்களுடைய, அதாவது குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். ஒரு சிலருக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரிங்க. இந்த சூரியன் திக்பலம் பெறதுனால, சூரியன் வலுவான மாதமாக இருக்கனால இது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்குது. எல்லா விஷயங்களும் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம் தான். 10 கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தான் தொழில், இது வருமானம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது வருமானத்தை
வருமானத்துக்கு மேலே வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கறனால அர்த்தாஷ்டமத சனியுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதாவது மைண்டு டிப்ரெஷனோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் இருந்து நீங்கள் தான் வந்து பாசிட்டிவாக உங்களை நீங்கள் தான் கொண்டு வரணும். இந்த மாதம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் மனச்சோர்வு முக்கியமா பணம் முக்கியமா அப்படிங்கிறத டிசைட் நீங்கள் தான் பண்ணிக்கணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இது ஒரு சூப்பரான மாதங்க. அது இல்லாமல் குருவோடைய பார்வை வந்து சுக்கிரனுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை இருக்குங்க. இந்த சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரனும் செவ்வாயும் கோச்சாரத்தில் இருக்கும்போது வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அந்த விஷயம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எஃபர்ட்லாம் போட்டிங்களோ அது தானாக தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்போவுமே இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிற இது வந்து இந்த மாதத்தில் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாபில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கார். அவர் வந்து 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால, அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நீச்சபங்க ராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அது தானாக தேடி வரும். உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதாவது வந்து ஆர்டர் வைஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வச்சுட்டா கூட நீங்கள் 3rd பிளேஸில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தால் கூட ஒருத்தர் வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிறது, இன்னொருத்தர் வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் அவர் மேலே இருக்கிறது, அப்படியாகி 2 பேருமே மைனஸ் ஆகி உங்களுக்கு தானாக 3வது பிளேஸில் இருந்தாலும் கிடைக்கும். அதுதான் இந்த நீச்சபங்க ராஜயோகம். உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைனா கூட, அந்த குவாலிஃபையே இல்லைனா கூட உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் கூடுதலாக எஃபர்ட் போட்டிங்கனாலே அது தானாக கிடைக்குங்க. சனி வந்து எப்போவுமே கெட்டதே செஞ்சுட்டு இருக்க மாட்டார். உழைக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா உழைக்கக்கூடிய நபருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து நீங்கள் முருகன் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடில் வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்கள். அவருக்கு 2 நெய் தீபம் போட்டு இந்த மாதம் வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ காலையில் நீங்கள் எந்திரிச்சு, அதாவது 4:30 மணி பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணி பாருங்க. அதிர்ஷ்டம் எல்லாமே தானாக வீடு தேடி வந்து உட்காந்துரும். அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பணம் காசு வரதில், நல்ல நிரந்தரமான வருமானம் வரதில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடியது, நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்களே உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடுச்சு. அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் நினச்ச மார்க்கு, நினச்ச ஸ்கோரு இது எல்லாமே எடுக்கிறது. அதே மாதிரி டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர் கிட்டலாம் வந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஈஸியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது என்ன, உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் 7 கூடையவர் 3ல் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல தகவல் தொடர்பு இது எல்லாமே வரும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 11 கூடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான். அந்த அதிபதி யாருன்னா புதன். அவர் வந்து உங்களுடைய ராசியில் இந்த மாதம் இருக்கார். ஃபஸ்ட்டு அதாவது இந்த 1 நாள் 2 நாள் மார்கழி பிறந்து 1 நாள் 2 நாள் மட்டும் சில மனச்சோர்வுகள், மன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் இந்த மாதம் நான் சொல்கிறேன், எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகுது. உழைக்காத வருமானம் தானாக தேடி வரும். 8 11 சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது ஒரு ஜாக்பாட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. எதை தொட்டாலுமே சக்ஸஸ் ஆகக்கூடியது, நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக அது இருக்குது. முக்கியமாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவுகள் தானாக இவ்வளோ நாளாக நீங்கள் இழந்திருப்பீங்க, அது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி
குரு அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் புதன். ஸோ நீங்கள் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்பட்டாலே ஒரு பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். மனதுக்கு நெருக்கமானவங்களும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற அமைப்புகள், ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு தானாக தேடி வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக பேசுவீங்க. அது சில டைம் உங்களுக்கு பாதகமாக மாறும். அதனால் பேசக்கூடியதில் வந்து நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களோ பொய்யை பேசுகிறீங்களோ, ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தானாக தேடி வருது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபோர்ட் போடாமையே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது, கட்சியோட சப்போர்ட்டில் வந்து பெரிய லெவலில் வர்றது, இதெல்லாமே தானாக தேடி வரும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. டெண்டர் அமைப்பு அல்லது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு சூரியன் வந்து 7 கூடிய சூரியன் வந்து 11ல் இருக்கார். இது ஒரு நல்ல அம்சம். ஆனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே வந்து சனி இருக்கார். 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். இது என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோக சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணணும். பொதுவாகவே இந்த 7 சனியோடைய அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனாலுமே இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செவ்வனே செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு 7 சனியோடைய பாதிப்புகள் எப்போவுமே இருக்காதுங்க. அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. 11ல் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் வந்து நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸை உறுதியாக கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் இருக்க போது. பிஸ்னஸில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது 10 கூடையவர் செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது பிஸ்னஸ் ரீதியாக அலைச்சல்கள், நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் சக்ஸஸ் ஆகும். கும்ப ராசிக்காரங்க முக்கியமாக நீங்கள் எப்படி இருக்கணும், அதாவது நீங்கள் என்ன விஷயத்த மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ நடக்கலை அப்படின்னா அது எப்போவுமே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நடக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். கால தாமதமாகுமே தவிர ஆனால் காலத்தால் தவிர்க்கப்படாத ஒரு விஷயமா ஆகவே ஆகாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டானவங்க தான். ஆனால் உங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் வந்து கால தாமதமாகி கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோடைய அனுஜென்ம நட்சத்திரம் வந்து உங்களுடைய அனுஜென்ம நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் பரிகாரம் பண்ணிக்கணும். வஸ்திர தானம் பண்ணணும். அதாவது வேட்டி சேலை இதெல்லாம் எடுத்து ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த மாதம் வந்து சடசீதி புண்ணிய காலம். இது 16/12 அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த சடசீதி புண்ணிய காலம் வருது. மார்கழி மாதம் பிறக்குது. அந்த காலத்தில் காலையில் போய் நீங்கள் என்னென்னா சிவன் கோவிலேருந்து சித்தர்களை வணங்கிட்டு பெரியவங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ இதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இதனால் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்தவித தடையுமே இருக்காது. விபத்து கண்டம் வராது. இன்கமில் வந்து தடைகள் இருக்காது. வருமான தடைங்கிறது சுத்தமாக இருக்காது. பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி, சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை செய்கிறதுக்கு பாருங்கள். பிஸ்னஸில் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஆனால் அலைச்சல்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. ஆனால் கால தாமதமாகி கிடைக்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. படிப்பில் நல்ல ஆர்வம் காமிக்கணும். 7 சனியுடைய பாதிப்புனால படிப்பில் ஆர்வம் இல்லாகிறது, மன சோர்வு, நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு நினைப்புகள் வரும். ஆனாலும் நீங்கள் மறுபடியும் கூடுதல்
கூடுதலாக முயற்சிகள் பண்ணும்போது தான் அதுக்குண்டான விஷயங்கள் தானாக தேடி நடக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, கேது வந்து அஷ்டமத்தில் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலி, கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாமர்த்தியசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கால தாமதமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 7க்குடைய சூரியன் 11ல் இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். நல்ல லாபம், நல்ல நிரந்தரமான வருமானம், ஒரு பெரிய புதையல், ஒரு லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு, அதாவது செவ்வாயை பார்க்குது. உங்களுக்கு 4க்கு, அதாவது உங்களோடதுக்கு 3 10 குடைவர். தொழிலில் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பெரிய லெவலில் அது பெருசாக நீங்கள் தொழிலை வந்து பெரிய லெவலுக்கு, அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளை பண்ணும்போது அதுக்கு தானாக தேடி வரும். இவ்வளோ ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டோ அல்லது ஒரு நல்ல தகவலுக்காக. அந்த தகவல்கள்லாம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பண்ணி தான் ஆகணும். காலங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது, காலங்கள் வந்து நகர்ந்து போகும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கும்ப ராசிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் சாதிக்கணும், பெரிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அமைதியாக போகணும், பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, சுழலை மாடன், அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு, இது எல்லாம் உங்களால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுடைய சந்திரன் மேலே சனி இருக்கனால அன்னதானம் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு நாள் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுங்க. நீங்கள் பொதுவாகவே பிச்சை போடக்கூடாது. ஒருத்தருக்கு பசியால் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தேடித்தரும். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். ஆனால் டைவர்ஷன் வந்துடும். ஐயோ வேறு ஏதாவது படிக்கக்கூடிய டைமில் வேறு நினைவுகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது ஏமாற்றங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. பட் ஆனால் எல்லாமே வந்து கடந்து போய் பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ பிரிவினை அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு விஷயம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அது வந்து உங்களுக்கு தகுதி இல்லாதது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக கடந்து வந்துட முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்கள் மேலே நியாயம் இருக்கும், ஆனால் உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். அமைதியாக கடந்து வரக்கூடிய நேரம் தான் இது. அதனால் அமைதியாக இருந்துக்கங்க. கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தாயாருடைய உடல்நிலையில் இந்த மாதம் வந்து கவனம் செலுத்துங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பொதுவாகவே கும்பராசி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவ செலவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு, அதனால் அதை பார்த்துக்குங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ வந்து நல்ல அமைப்பு தான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் கவனத்தோடு செயல்படணும். எல்லாமே வந்து கவனத்தோடு செயல்படணும். ஒரு ஆஃபர் நம்மளை தானாக தேடி வருதுன்னா அது நமக்கான வலையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கங்க. கவனமாக செயல்பட்டாலே பாதி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான். 7.5 சனி நீங்கள் நினைக்காதீங்க. ஜென்ம சனி, சனியோடைய ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா அது அழியா புகழாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் உயர்த்தி வைக்கும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கவனமாகவும் நிறுத்தி பொறுமையாக செஞ்சுட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது சூரியன் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பாக்கியம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியம் உங்களை தானாக தேடி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்கழி மாதத்துக்கே தனுர் மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 11ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 2ஆம் இடங்கிறது நல்ல காசு பணம் வருமானத்தை குடிக்கக்கூடியது, தனஸ்தானம். 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதாவது சனியுடைய இது 3ஆம் இடத்துல இருக்குது. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அது என்னென்னா வெற்றியை நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. தொழில் மூலிமா நல்ல வருமானம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட், அதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட் காத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை விஷயம் செஞ்சாலுமே அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். அத்தனையுமே பணமாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய செவ்வாய் 12 கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த வருமானம் வரக்கூடியதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதம். மற்ற விஷயங்களுக்கு எந்தவித நினைப்பும் இல்லாமல், எந்த விஷயமும் கொடுக்காம எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, வருமானம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறீங்க, பெரிய லெவலில் பணக்காரராங்க இருந்தாங்களா எல்லாருமே உங்களை தானாக தேடிட்டு வந்துடுவாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. பணம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரக்கூடிய மாதம். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டாலே பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும். 5 கூடையரும் 12 கூடைய செவ்வாயும் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பெரிய பிரச்சனையோ அது அவமானத்தையோ மன சங்கடத்தையோ சந்திக்கிறது, தேவையில்லாத ஒர்த்தே இல்லாதவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிடையே சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும். அதே மாதிரி ஞாபகத்திறன் ரொம்ப கம்மியாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் நல்ல ஆர்வத்தை தூண்டும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவியாக இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு மனசில் பதிய வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால மாங்கல்ய ஸ்தானத்தில் கணவன், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடுமான அளவுக்கு கணவருக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம, டிப்ரெஷனும் கொடுக்காம நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கூடுதலாக செலுத்துறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கார். தொழில் ரீதியாக இன்னொரு
புதிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி தெய்வ அனுகூலமான மாதம் தான். 9ஆம் இடம்னாலே ஆசீர்வாதம் தான். பல குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்கள், பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியது, பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் வரக்கூடியது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும். உங்களையே உயர் அதிகாரிகளாக ப்ரொமோட் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. தாய் வழியோடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீச்சமானாலுமே அவர் 5 குடையவராக இருக்கனால உழைக்காத வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் எது அப்படின்னா லக்ஷ்மியோடைய ஸ்தானம். 5ஆம் இடத்துல வந்து முழு அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இந்த மாதம் வந்து தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இது பொதுவாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. 10 சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். நீங்கள் வந்து வருமானம் வந்து பல வகையிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. இது ஒன்று தான் வந்து மைனஸு. ஆனால் சனி வந்து உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். பொதுவாகவே ஒரு 7.5 சனினாலும் சரிங்க, அதே மாதிரி அஷ்டமத்து சனினாலும் சரி, கண்ட சனினாலும் சரி, சிம்ம ராசிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது. ஏன் அப்படின்னா சூரியன் சந்திரன் வந்து அப்பா பையன் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து சனி எப்போவுமே பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க மாட்டார். சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கக்கூடியவங்க, உண்மையை பேசுகிறவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு சனி பெரிய லெவலில் தீங்கு செய்ய மாட்டார். அதனால் எப்பவும் போல் பாசிட்டிவாக இருங்க, உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு, அதாவது சனியோடைய எந்த பாதிப்புமே இல்லாமல் எடுத்த எல்லா விஷயமுமே சக்ஸஸில் தான் முடியும். பிஸ்னஸ் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. 2 புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். ரொம்ப ரொம்ப உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதில் வந்து பெரிய லெவலில் போகும். நல்ல வருமானம், அதாவது லாபம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா அதிர்ஷ்டம் தானாக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்களும் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களும் தாயார் வழி சொத்துக்களும் இந்த மாதம் வந்து உறுதியாக உண்டு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குங்க. ஏன்னா 4 செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 வரும் 4 வரும் செவ்வாயாக இருக்கார். 9ஆம் இடம் தான் வந்து அப்பான்னு சொல்லக்கூடியது, 4ஆம் இடம்ங்கிறது அம்மா. அப்போது தாயாரோ அல்லது தந்தையாருக்கோ வந்து ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாகி அவர் 8ஆம் பார்வையை சனியை பார்த்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கிது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிரனுடைய பார்வை வந்து ஓரளவு கொஞ்சம் அனுகூலம் கொடுத்தாலும் சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது, நீங்கள் வண்டி வாகனங்கள்லேயும் உங்களோட உடல்நிலைகள்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடியது, தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், தானாகவே சின்சியாரிட்டியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 3 கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம், உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் ராகுவும் 2ல் கேதுவும் இருக்குது. திடீர்னு ஒரு லாட்ரியோ அல்லது புதையலோ ஏதாவது உழைக்காத வருமானம் வந்து இந்த மாதம் வருது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ல் இருக்கார், அஷ்டமத்தில் ராகு இருக்கார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், லாட்ரியோ புதையலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அந்த மாதிரி அமைப்புகள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல உயர்வான மாதம் தான். பெரிய லெவலில் நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப அரசாங்கத்தில் இருக்கவங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை இருக்குது. சனியும் சந்திரனும் இருக்கிறனால அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மாட்டி விடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறதுன்னா, 6 கூடிய சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. எதிரிகள் வந்து பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பீங்க, டைம் டு டைம் செய்வீங்க. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இயல்பாக உங்களோட இதுலேயே இருக்குது. அதனால் வந்து யாருமே எதுவுமே குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிரிகள் வந்து இயல்பாகவே உருவாயிருவாங்க. ஜெலஸ் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். ஸோ அதனால் அந்த ஜெலஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வந்து இந்த 2.5 வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, 6 கூடிய சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 6 கூடியவர் எப்போல்லாம் வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போல்லாமே வந்து திருஷ்டி தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் திருஷ்டி தோஷத்தை வந்து திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை திருஷ்டி சுற்றி போடுங்க. அடிக்கடி திருஷ்டி கழிக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த கண்டச்சனிக்கு. இந்த இது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த எதிரிகள் தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வீர ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி சனிக்கிழமை ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் இந்த கண்டச்சனியிலேருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு. அதுதான் வந்து அந்த வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் இன்கம் அப்படிங்கிறதுல ரொம்ப நல்லது. அரசாங்கம், அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இன்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.